ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காளான் கிரேவி இதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட செய்யலாம். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காளான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை சேர்த்துடலாம். காளான் நல்லா வதக்கிக்கலாம். காளான் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து இதில் என்ன மசாலா பொடி சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், அடுத்தது மல்லித்தூள் இது சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன். நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலா. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதோட கடைசியாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ரெண்டு பல்லு தான், ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு தான், ஒரு காமுடி கம்மியாக தான் சேர்க்குறேன். அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும் 10 நிமிஷத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிரேவி. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.